என்னை அப்படியே விட்டுட்டியோ, அப்படியே விட்டுட்டு போயிட்டு எவ்வளோ எதுவுமே வழி பண்ணாத விட்டுட்டியோன்னு நான் நினச்சேன். ஆனால் நீ என்னை எங்கே வந்து உட்கார வச்சிருக்க பாரு. நம்ம டிவிலையும் படத்துலையும் செல்லில் பார்ப்போம், அந்த உயரத்தெல்லாம் எனக்கு காட்டி நீ என்னை வந்து இங்கே உட்கார வச்சுட்ட. போகாத உன்னோட பாசம். ஃபினாலே போகணும்னு நான் நினைக்கவே இல்லை. நான் வந்து உள்ள அந்த மெகா ஆடிஷனில் செலக்ட் ஆகி நம்ம அந்த டிவியில் நம்ம முகம் வந்துட்டா போதும், நம்ம வாழ்க்கை மாறலாம், நமக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம், அப்படிதான் எனக்கு தோணுச்சு. ஸ்டேஜ் ஏறுற வரைக்கும் அப்படி ஒரு நடுக்கம் இருக்கும். நம்ம தான் இன்னைக்கு எலிமினேஷன் நான் நினைச்சிட்டேன். தாரையா ஊத்துது கண்ணில் தண்ணி. எல்லா பாட்டுக்கும் நான் பயப்படுவேன், பயங்கரமா பயப்படுவேன். அந்த பாட்டை வந்து நம்ம தான் எலிமினேஷன் ஆகி போக போறோமே. வேற அந்த ஸ்டேஜ்ல வந்து உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் மொமெண்டம் கொடுத்தாங்க, அது பார்க்கறது எவ்வளவு ஸ்பெஷலா இருந்துச்சு? நாங்க 3 பேர் இருந்த போட்டோவே இல்லை, சும்மா அந்த ஏஐ மூலியமா இப்போ பண்றாங்களே அதான் அந்த போட்டோ தான். அப்படி ஃப்ரேம் பண்ற அளவுக்கு இல்லை. எனக்கு அந்த இதை பார்த்ததையுமே எனக்கு உங்களுக்கு அதுல ரொம்ப பிடிச்ச ஜட்ஜ்னா யாரை சொல்வீங்க? ஸ்ரீனி சாருக்குலாம் அவ்வளோ ஹாப்பி. நான் எது பேசினாலும் அவருக்கு பிடிக்கும். அது கண்டிப்பாக காது குத்தி அவரோட தலைமையில் அவர் தாய் மாமனாக இருந்து நடத்துறதா சொன்னாங்க. சைந்தவி மேம் பற்றி சொல்லுங்க. அவங்க கேரக்டரே அப்படியான்னு நான் வியந்திருக்கேன். ஒரு சில டைம்லாம் இந்த மாதிரி ஒரு ஜட்ஜஸே நான் பார்த்ததே கிடையாது. ஒருவேளை நான் ஆங்கர் ஆஃப் த ஷோ அச்சுமா, அவங்க வந்து நீங்கள் அழுறீங்களோ இல்லையோ டக்குன்னு அழுதுருவாங்க. அவங்க எனக்கு இன்னொரு அம்மா. நான் நல்லா பாடிட்டா அந்த இதில் எபிசோடில் அவ்வளோ ஹாப்பி ஆவாங்க. MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. 1-2 இல்லத்தரசிகளின் நேரம். இது நமக்கான நேரம். ஸ்டார் விஜயில் இல்லத்தரசிகளின் நேரம். நீங்க உள்ள போனதுக்கு அப்புறமா அங்க இருக்கிற ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல, எல்லாருமே ஜட்ஜஸ் முதற்கொண்டு ஒரு வாட்டியுமே நீங்க ஒரு பாட்டு பண்ணீங்கன்னா அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அதுல ரொம்ப பிடிச்ச ஜட்ஜ்னா யாரை சொல்வீங்க? எனக்கு ஸ்ரீனி சார் தான். சார் வந்து ஏன்னே தெரியல, நம்ம தப்பாகவே இருந்தாலும் அதை எப்படி சரி பண்ணலாம் அது தெரியல. அவங்க எனக்கு எல்லாரை விட எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப. அது என்னமோ எனக்கு எல்லாரும் அவங்களோட சப்போர்ட் தான் ஃபுல்லாகவே. நான் இந்த அளவுக்கு என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணணும், என்ன பண்ணணும் எல்லாம் பர்சனலாகவும் நான் என்கிட்ட பேசி, பவித்ரா நீ இப்படி ட்ரெயின் பண்ண கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி எல்லா ஜட்ஜஸுமே எனக்கு ரொம்ப இது பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஸ்ரீனி சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க ஒரு குழந்தை மாதிரி இருப்பாங்க. ஒரு சோகம் யாரோட முகத்துலேயும் சோகம் இருக்கக்கூடாது. அங்கே வந்து அவங்க பார்த்தாங்கன்னா எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும். சோகமாக தான் என்னாச்சு அப்படின்னு பர்சனலாக ரொம்ப இது கேட்டு கேர் பண்ண, என்ன மட்டும் இல்லை எல்லாரையுமே. அதனால எனக்கு சார் ஃபர்ஸ்ட் பிடிக்கும், எல்லா ஜட்ஜஸுமே பிடிக்கும். அப்புறம் சைந்தவி மேம், ஸ்வேதா மேம். சைந்தவி மேம்னா நிறைய வாட்டி நீங்கள் ஏதாவது பிரேக் ஆகிட்டீங்க அழுதுட்டீங்கன்னா உடனே ஓடி வந்துடுவாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி இருந்தது? ஏன்னா வெளியேந்து பார்க்குறப்ப அவங்க ரொம்ப பெரிய சிங்கர் அந்த மாதிரி ஒரு பிம்பத்தில் நீங்கள் உள்ளே போயிருப்பீங்க. ஆனால் அங்கே இருக்கிற ஜட்ஜஸ் எல்லாம் உங்களை அவ்வளோ பாசமாக பார்த்துக்கிட்டாங்க. சைந்தவி மேம் பற்றி சொல்லு. சைந்தவி மேம் வந்து அவங்க கேரக்டரே அப்படியான்னு நான் வியந்திருக்கேன். ஒரு சில டைம்லாம் என்ன இவங்க கேரக்டர் எப்படி, ஏன்னா நம்ம வந்து கிராமத்தில் இருந்தோன்னும் போது அவங்கெல்லாம் பெரிய ஆள் ஹெட்டாக இருப்பாங்க போல இருக்கு, நம்மக்கிட்ட பேசுவாங்களா அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவங்க பேசுகிறதே நம்மளை தொட்டு நம்மளை கட்டி பிடிச்சி தான் பேசுவாங்க. அவ்வளோ ஒரு பாசம். நான் நினைப்பேன் இவங்களுக்கு எப்படி இப்படி ஒரு கேரக்டரை நம்மலாம் ஒரு சிலது கோவப்படுருவோம், ஒரு சிலது நான் எல்லாரும் இல்லை, நான் ஏதாவது நம்ம கோவம் தான் கோவப்படுருவோம், சிரிப்போம். அவங்க எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, சிரிச்ச முகமாவே இருப்பாங்க. நம்மளோட சோகம்னா அது அவங்க சோகம், அது அவங்க உள்வாங்கிக்கிட்டு அதை ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் பவித்ரா, நீ இப்படி பண்ணால் இந்த சோகம் வந்து போகும் அப்படின்னு நம்மக்கிட்ட நிறைய பேசுவாங்க பர்சனலாக. அண்ட் ஒரு இடத்துல வந்து விஜய் பிரகாஷ் சார் வந்து சடனாக ஆன் த மொமெண்ட் வந்து ஸ்டேஜில் டக்குன்னு உங்களுக்கு ஜிபே பண்ணார் ஒரு 50,000. அது நீங்கள் அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? எதுக்கு நம்பர் கேட்குறாரு, என்னவா இருக்கும் அப்படின்னு எதாவது எதிர்பார்த்தீங்களா? அன்னைக்கு ஆக்சுவலாக எலிமினேஷன் ரவுண்டு எல்லாரும் அன்னைக்கு எல்லாமே இது இப்போ கிளைமேட்டை பொறுத்து வச்சாங்கல்ல, வெயில்னா வெயில், மழை, எல்லாரோட பர்ஃபார்மன்ஸு ரிஹர்சல்ல டாப்பாக இருந்தது. நம்ம தான் இன்னைக்கு எலிமினேஷன் நான் நினச்சிட்டேன் இன்னைக்கு. ஏன்னா எல்லாருமே சூப்பராக பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி ரிஹர்சல் மாதிரி பார்த்தாங்கல்ல, அப்போ வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு மழை, அந்த பாட்டு அப்படியே ஒரு இனிமை, இவங்க தான் ஜெயிப்பாங்க நமக்கு தெரியும்ல. ரிஹர்சல் அதை போல் எல்லா கண்டஸ்டும் சும்மா பிச்சு உதறாங்க. நான் நினைச்சேன் சரி பரவாயில்ல, இவ்வளவு தூரம் வந்ததே நமக்கு ரொம்ப சந்தோஷம். என் மனசே தேத்திக்கிட்டு கேஷுவலா அந்த பாட்டை பாடினா, எல்லா பாட்டுக்கும் நான் பயப்படுவேன், பயங்கரமா பயப்படுவேன். அந்த பாட்டை வந்து நம்ம தான் எலிமினேஷன் ஆகி போக போறோமே. நீங்க எலிமினேட் ஆயிடுவே நினைச்சிட்டீங்க? நானும் நினைச்சிட்டேன். ஆனா நல்லா பாடினாங்க, சூப்பரா பாடினாங்க. நான் நல்லா பாடலன்னு எனக்குள்ளே நினைச்சுக்கிட்டேன்.
ஆனால் நான் நல்லா பாடியிருக்கேன், நான் பாடி இருந்திருக்கேன் ரிஹர்சலில். அது எனக்கு தெரியல. நான் வந்து எலிமினேஷன் தான் ஆயிடுவேன்னு எல்லா கண்டஸ்டண்ட்டும் எல்லாத்தையும் அட்வைஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் அடுத்த வாட்டி நல்லா பண்ணுண்டா போகணுண்டா அப்படின்னு எல்லா பசங்கள்ட்டையும். நீங்களும் கண்டஸ்டன்ட் அதை மறந்துட்டீங்களாங்க? அங்க மறந்து நம்ம எப்படியும் எலிமினேட் ஆக போறோம், அதனால மத்த எல்லாரையும் தம்பி தங்கச்சி எல்லாம் தேத்திடணும் அப்படின்னு எல்லாத்தையும் ஆதரவு சொல்லிட்டு இருக்கிறத பொறுக்கி இறுக்கி இதை என் ஞாபகார்த்தமா வச்சுக்கோங்க, இதைய ஞாபகம். நான் சொல்றேன் அக்கா வாய முடன்னு எல்லாம் சொல்றானுங்க. அறிவழகெல்லாம் அடிச்சிட்டு போற ஓடிடு அப்படின்னு சொல்றான். அப்புறம் நான் கேஷுவலா போயிட்டு பாடினேன், இதாயிடுச்சு. இப்போ நான் நல்லா பாடலன்னு நினைக்கும் போது இப்படி ஒண்ணு வந்தா நமக்கு எப்படி இருக்கும்? அதுல என்னோட 36 பல்லும் தெரியும். அந்த ஒரே சிரிப்பு தான். ஆமா, எப்போ நம்பளா சாமி நம்பளாடா அப்படின்ற மாதிரி செம்ம ஜாலியா இருந்தது எனக்கு. அது என்ன பாட்டுக்கு அதுல பாடுனீங்க? அக்கம் பக்கம் பாடினேன். ஓகே, அந்த பாட்டு ப்ளீஸ். அக்கம் பக்கம் யாரும் இல்லா பூலோகம் வேண்டும், அந்திப்பகல் உன்னருகே நான் வாழ வேண்டும், என் ஆசையெல்லாம் உன் இறக்கத்திலே என் ஆயுள் வரை உன் அணைப்பினிலே, வேறென்ன வேண்டும் உலகத்திலே, இந்த இன்பம் போதும் நெஞ்சினிலே, 7 ஜென்மம் வாழ்ந்து விட்டேன், அக்கம் பக்கம் யாரும் இல்லா பூலோகம் வேண்டும், அந்திப்பகல் உன்னருகே நான் வாழ வேண்டும். இப்போ மற்ற ஜட்ஜஸ்லாம் வந்து உங்களை என்னெல்லாம் சொல்லுவாங்க? இப்போ எப்படிலாம் மோட்டிவேட் பண்ணுவாங்க? ஒரு ரவுண்டுக்கு முன்னாடி என்னெல்லாம் சொல்லுவாங்க? நான் ஸ்டேஜ் பாடுறதுக்கு முன்னாடியே எல்லாம் வேண்டுவாங்க ஜட்ஜஸ்லாம். ஆமா, ஸ்டேஜுக்கே வந்துருவாங்க. அவங்களுக்கு நான் நல்லா நான் தான் பயத்துல ஏதாவது ஒண்ணு விட்டுருவேன்ல, நான் நல்லா வரணும்னு அவங்க நினைச்சாங்க. பவித்ரா ஏன்னா ஒன்றும் பண்ண முடியாது, நான் பாடினாதான் நான் நல்லா வர முடியும். அவங்களுக்கு பவித்ரா எப்படியாவது அதோட லைஃப் நல்லா இருந்தா போதும்னு என்னென்ன மிஸ்டேக்கோ கரெக்ட் பண்ணுவாங்க. நான் ஃபர்ஸ்ட் சவுண்ட் செக்அப் நடக்கும். இப்போ நம்ம பாடும்போது இதில் அதாவது மிஸ்டேக் இருந்தால் ஓடி வந்துருவாங்க எல்லா ஜட்ஜஸும். இல்லை இதில் மிஸ்டேக் பண்ணுற மாதிரி இருக்கே, திரும்ப பாடுன்னு சொல்லி கரெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்புறம் திரும்ப நான் தப்பு பண்ணால் அது என் தப்பு தான், ஆனால் எல்லாம் கேர் எடுத்துக்குவாங்க. இப்போ பாடும்போது நிறைய செய்யும். இப்போ அந்த டைம் தான் வாய் வறண்டு போவோம், அந்த டைம் தான் தொண்டை முழுங்க முடியாத ஆகும், நிறைய பண்ணும். அதெல்லாம் சொல்லி அதுக்கு என்ன பண்ணலாம், சுடுதண்ணி எடுத்துட்டு வாங்க, என்ன பண்ணுங்கன்னு எல்லாத்தையும் அங்கே சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட் இந்த மாதிரி ஒரு ஜட்ஜஸே நான் பார்த்ததே கிடையாது. ஒருவேளை நான் இதுக்கு முன்னாடி யாரையும் பார்த்தது இல்லையா தெரியல. ஆனால் ஜட்ஜஸ்க்குமே மற்ற கண்டஸ்டன்ஸை கம்பேர் பண்ணுறப்போ உங்க மேல ஒரு தனி பாசம் எல்லாருக்குமே. ஆமா, எப்படியாவது உங்களை கொண்டு வந்துடணும் அந்த மாதிரி இருந்தாங்க. இப்போ ஜட்ஜஸ் கண்டஸ்டன்ஸ் அதெல்லாம் தாண்டி ஆங்கர் ஆஃப் த ஷோ அச்சுமா அவங்க நீங்க அழுறீங்களோ இல்லையோ டக்குன்னு அழுதுருவாங்க, ரொம்ப எமோஷன் ஆயிடுவாங்க. அது அங்க எப்படி இருக்கும்? ஆக்சுவலி அவங்க உங்களை எப்படிதான் பார்த்துக்கிட்டாங்க? ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு கேரக்டரை என் லைஃப்பில் நான் பார்த்ததே இல்லை. என் லைஃப்பில் இத்தனை வருஷம் நான் கடந்து வந்துட்டேன். உண்மையாக ப்ராமிஸாக அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவங்க தான். அவங்கள மாதிரி இருக்கவும் முடியாது, தெரியல எனக்கு. நான் நிறைய வாட்டி வியந்து பார்த்துருக்கேன் இப்படி உண்மையாக அவங்க கேரக்டர் எப்படின்னு சொல்லி. எல்லார்ட்டையும் ஒரே அன்பு தான். அந்த மாதிரி ரேர், அந்த மாதிரி கேரக்டரில் இருக்கவங்கலாம். அவங்கள அக்காவை நான் பார்த்தேன். எனக்கு அக்கா பர்சனலாகவே நான் சொல்லுவேன், கடவுள் ஏன் அவங்க கூடவே இருக்க மாதிரி அவங்க வீட்டிலே என்னை பிறக்க வைக்கல, நான் அவங்க கூடவே இருந்திருப்பேனே. இப்போ அக்கா இருந்தாலும் நாங்கள் தனித்தனியாக இருக்கோம்ல, எனக்கு அவங்க கூடயே இருக்கணும்ன்ற மாதிரி அவ்வளோ பிடிக்கும். ஆமாம், அவங்க அக்கா இன்னொரு அக்கா இருக்கும்போது அவங்க கூட வீடியோ போகும்போதுலாம் எனக்கு பொசசிவ் ஆகும். அக்கா அக்கா அவங்க தான் க்ளோஸ். ஆனால் அந்த அளவுக்கு நான் உரிமை நமக்கு கொடுப்பாங்க. நீ என்னோட தங்கச்சின்ற அந்த இடத்த அவங்க நமக்கு எல்லாருக்குமே கொடுப்பாங்க. அவங்க எனக்கு இன்னொரு அம்மா, எல்லாருக்கும் அக்காவா சொல்லுவாங்க, எனக்கு உண்மையாலுமே இன்னொரு அம்மா. நான் நல்லா பாடிட்டா அந்த இதில் எபிசோடில் அவ்வளோ ஹாப்பி ஆவாங்க, அப்படி சோகமாயிட்டா அவ்வளோ சோகமாயிடுவாங்க. ஏன் நான் கேட்பேன் ஒரு சில டைம்ல, ஏன்க்கா என் மேலே இவ்வளோ பாசம், ஏன்க்கான்னு சொல்லுவேன். ஆனால் எல்லார் மேலேயும் பாசம்தான். எப்படி அந்த மாதிரி கேரக்டர் இருக்க முடியுதே தெரியல. கிரேட், அவங்க லைஃப்பில் நல்லா இருக்கணும், என் ஆசை தான். அடுத்து நீங்க இந்த ஒரு கேப்டன் சார் ரவுண்ட்ல ஒரு பாட்டு பாடிருப்பீங்க.
அது கரெக்டா வந்து அவங்களோட பையனும் வந்திருப்பாங்க, சன்னும் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகி ரொம்ப எமோஷனல் ஆகி வந்து பேசினாங்க. அந்த மொமெண்ட்ல அது என்ன நடந்துச்சு அந்த இடத்துல? சார் அப்போ நான் சார் வந்ததையும் 2வது பாட்டு நான் பாடினேன். பாடும்போது சாரை நான் பார்க்கவே இல்லை. எல்லா பாட்டுக்கும் எனக்கு ஒரு ஒரு கதை இருக்கும். ஏன்னா அது பாடுறதுக்கே நான் ரொம்ப இதாக பாடுவேன்னு வச்சுங்களேன். அன்னைக்கு நாள் நாங்கள் ஒரு மதுரை ஈவெண்ட்டுக்கு போயிட்டோம். மதுரைக்கு ஜீ தமிழ் குடும்ப விருதுகள் இதெல்லாம் நடந்தது. அப்போ அங்கே போயிட்டு வரும்போது ஃபுல்லாக எல்லா போன 5 கண்டஸ்டண்ட்டுக்குமே என்னாச்சுன்னா ஃபுல்லாக தொண்டை அடைச்சிக்கிச்சு. ட்ராவலில் போயிட்டு உடனே வந்து பாடணுன்னே முடியல. பாட்டு வந்து மற்ற யாருக்குமே வரல. நாங்கள் போனவங்களுக்கு ஃபுல்லாக கோல்டு ஆயிடுச்சு, பாட முடியல. எனக்கும் அதே தான். ஹலோன்றதே ஹலோ அப்படிதான் வந்ததே, பாட்டே வரல. ஆனால் எனக்கு எல்லாமே சர்ப்ரைஸா, அதுதான் எல்லாமே அந்தந்த மொமெண்ட் தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ராகாட்ட பாடி பாடி காட்டுறேன். அக்கா தொண்டையை ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்கக்கா, தொண்டை ரொம்ப இதாக இருக்குது வாய்ஸ் உங்களுக்கு அப்படின்னு தான் ராகா சொல்லிகிட்டே இருக்கு. கண்ணை மூடிட்டு பாடிடுங்க, வாய்ஸ் வந்து தின்னா இருந்தால் என்ன, நல்லா ராகத்தை கரெக்டாக பாடிடுங்க அப்படின்னு மட்டும் ராகா சொன்னுச்சு. உடனே நான் சரிம்மா அப்படின்னு. அந்த டைம் எப்படி என் வாய்ஸ் ஸ்வீட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. அதுவும் எல்லாமே அப்போ மிராக்கிள் மாதிரி இல்லை, எல்லாமே என் லைஃபே ஒரு மிராக்கிள் தான், எல்லா மொமெண்ட்டுமே. அப்போ அவருக்கு வந்து பர்சனலாக அந்த சாங் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அந்த பாட்டு வந்து எப்படின்னா அவர் சும்மா அந்த பாட்டை எப்போ பாரு கேட்டுகிட்டே இருப்பாராம். அப்போ வந்து சார் கேட்பாராம், கேப்டன் சார் கேட்பாங்களாம், என்ன உனக்கு என்ன லவ் ஸ்டோரியா, ஏன் இந்த பாட்டையே நீ கேட்குற அப்படின்னு சொல்லி அவங்கள கேட்பாங்களாம். ஆனால் அவருக்கு அந்த அளவுக்கு அந்த பாட்டு பிடிக்குமா. அந்த பாட்டை பாடிட்டு நான் ஒரு சில ஸ்பீச்லாம் பேசியிருப்பேன். அது அவருக்கு பர்சனலாக அவரை டச் பண்ணிடுச்சு. உடனே அம்மாவை வச்சு என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி பெண்ணாக வந்து எல்லாம் பண்ண முடியும், போக முடியும்னு. அவங்களும் பல இன்ஸ்பிரேஷனாக பேசிட்டு இந்த மாதிரி பாப்பாவோட எஜுகேஷன் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது திரும்ப இன்னொரு வாட்டி மாநாடு மகளிருக்காக நான் எங்கள் அம்மா தனியாக நின்று ஒரு மாநாட்டையே நடத்துகிறாங்க பெண்களுக்காக, அதில் கண்டிப்பாக உங்களோட பாடல் நீங்கள் பாடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த மொமெண்ட்டே வேறு மாதிரி இருந்தது. ஸ்ரீனி சாருக்குலாம் அவ்வளோ ஹாப்பி. அதை சொன்ன உடனே நான் எது பேசினாலும் அவருக்கு பிடிக்கும். என்ன சொல்லுவார், போய் அரசியலில் சேர்ந்துக்க நீ, நல்லா பேசுவாங்க, இப்போ எப்படி நீ இப்படி பேசுகிற ஆஹா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்க சொன்ன மோட்டிவ் தான் நான் எல்லா சின்ன கேப் கொடுத்தாலும் ஏதாவது பேசிடுவேன். எனக்கு என்ன தோணுதோ, தப்போ சரியோ, சரியா இருக்கும் கேட்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதாவது பேசிடுவேன். அப்போ அந்த மாதிரி விஜயகாந்த் சார் சொல்லும் போது பாதி பாட்டு பாடிட்டே இருக்கேன். நட்சத்திரம் போயிட்டு அவர் மடியில் உட்காந்துட்டா. ஃபர்ஸ்ட் சரணம் முடிச்சதையுமே கண்ணை நான் திறக்க மாட்டேனே, திறந்தா எல்லாரையும் பார்த்தா நமக்கு இதாகிடும்ட்டு கண்ணை மூடிட்டே பாடுவேன். கண்ணை திறந்து பார்த்தா அவரோட மடியில் உட்காந்துருக்கா. உடனே ஷாக் ஆகிட்டேன். நான் பாட்டிலே அந்த ரியாக்ஷனையும் க்ளோஸ்அப்பில் காட்டியிருப்பாங்க. உடனே அவர் சாக்லேட் தான் கொடுத்து அவர் மடியில் உட்கார வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பாப்பாவோட காது குத்தி விஷயமா பேசிட்டு இப்போ அர்ச்சனாக்கா பேசினாங்க. அப்போ சொன்னேன், சார் நீங்களே வந்து எவ்வளோ இது பண்ணியிருக்கீங்க, நீங்களே ஒன்று பண்ணிவிடுங்க. நான் கேட்கும்போது கண்டிப்பாக காது குத்தி அவரோட தலைமையில் அவர் தாய் மாமனாக இருந்து நடத்துறதா சொன்னாங்க. அதெல்லாம் எவ்வளோ பெரிய பிளெஸிங்ல. கண்டிப்பாக நம்மளும் படத்தில் தானே பார்த்துருக்கோம், ரியல் லைஃப்பில் உங்களுக்கு அதெல்லாம் நடந்திருக்கு. அந்த பாட்டு பாட முடியுமாக்கா? மயங்கினேன் சொல்ல தயங்கினேன், உன்னை விரும்பினேன் உயிரே, தினம் தினம் முந்தன் தரிசனம் பெற தவிக்குதே மனமே, இங்கு நீ இல்லாது வாழும் வாழ்வுதானேனோ, மயங்கினேன் சொல்ல தயங்கினேன், உன்னை விரும்பினேன் உயிரே, தினம் தினம் முந்தன் தரிசனம் பெற தவிக்குதே, உறக்கமில்லாமல் அன்பே நான் எங்கும் ஏக்கம் போதும், இரக்கமில்லாமல் என்னை நீ வாட்டலாமோ நாளும், வாடை காலமும் நீ வந்தால் வசந்தமாகலாம், கொதித்திருக்கும் கோடை காலமும் நீ வந்தால் குளிர்ச்சி காணலாம், என்னாலும் தனிமையே எனது நிலைமையோ, தந்த கொடுமையோ கதையோ, இரு கண்ணும் என் நெஞ்சும், இரு கண்ணும் நெஞ்சும் நீரிலாடுமோ. இப்போ யூஸ்வலாக வந்து ஒரு ஃபைனலிஸ்ட் செலக்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு 5 பேர் தான் செலக்ட் பண்ணுவாங்க. 5 பேர் எப்பயுமே எல்லா ஷோஸ்லையுமே அப்படிதான். அதே மாதிரி இந்த ஷோவில் வந்து ஃபைனலிஸ்ட்லாம் செலக்ட் பண்ணிட்டாங்க, 5 பேர் செலக்ட் ஆகிட்டாங்க, எல்லாரும் வந்து ஸ்டேஜில் இருக்கீங்க, அந்த 5 சேர்ல எல்லாரும் உட்காந்தாச்சு.
சடனா வந்து சொல்றாங்க இல்ல இன்னொரு ஃபைனலிஸ்ட் இருக்காங்க அப்படின்ட்டு. அப்ப நீங்க எதிர்பார்த்தீங்களா அது உங்க பேரா இருக்கும் வாய்ப்பு இருக்குன்னு ஏதாச்சும் இருந்துச்சா? இல்ல நான் இனியாவை நினைச்சேன். அந்த டைம் வந்து நல்லா பாடியிருப்பாங்கல்ல, மேபி இவங்க இருக்கலாம் அவங்கள இருக்கலாம். நான் ஒரு 4-5 பேர் நல்லா பாடிட்டோம். அந்த 4 பேரை நினைச்சேன். அதுல வந்து என்ன நினைக்கல நான், வேற யாராவது கூட இருக்கலாம். எப்பவுமே நம்மள நினைப்போமா, நம்ம தான் அது நமக்கு இதா தானே அமையும். வேற யாரோ நான் மற்ற பசங்க தான் வந்து போக போறாங்க அப்படின்ட்டு அப்படியே நினைச்சிட்டே இருக்கும்போது அவர் அது வெயிட் பண்ணல, என்னை யோசிக்கவே விடல சார். இந்த மாதிரி இருக்கு, தேர்ந்தெடுத்தா இன்னொருத்தவங்க வராங்கன்னு சொல்லிட்டு யார் இன்னாருன்னு நம்ம பல யோசிக்கிறதுக்கு முன்னாடி பவித்ரா ஃபர்ஸ்ட் சொன்ன உடனே சொல்லிட்டாங்க. யோசிக்கவே எனக்கு டைம் இல்லை. அதான் என்னடா இது, ஐயோ நம்ம வாழ்க்கை உண்மையா கடவுளே ராஜா சாமி ஈஸ்வரான்ற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு லைஃப்ல திருப்பி ஒரு செகண்ட் ஒரு சான்ஸ் கிடைக்கிறப்போ அது வந்து லைக் நம்ம தான் வின்னர் ஆகணும் அந்த மாதிரி ஏதாவது தோணுச்சா அந்த டைம்ல? அந்த டைம் நான் என்ன நினைச்சேன்னா, உள்ள போயிட்டா போதும்னு நினைச்சேன். உள்ள போயிட்டு அந்த மேடைக்கு போயிட்டா நம்ம வாழ்க்கை மாறலாம். கிராண்ட் ஃபினாலே மேடைக்கு போகணும் அந்த மாதிரி போகணும்ல நான் ஃபினாலே போகணும்னு நான் நினைக்கவே இல்லை. நான் வந்து உள்ள அந்த மெகா ஆடிஷன்ல செலக்ட் ஆகி நம்ம அந்த டிவில நம்ம முகம் வந்துட்டா போதும், நம்ம வாழ்க்கை மாறலாம், நமக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம், அப்படிதான் எனக்கு தோணுச்சு. அந்த 2வது சான்ஸ்லாம் வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் சான்ஸ் விட 2வது சான்ஸ்ல தைரியமா நின்று ஃபேஸ் பண்றாங்க பாரு, அதான் அது அப்படி பண்ணவங்க தான் ஜெயிச்சிருக்காங்களே. அந்த டைம் எதையுமே யோசிக்காத முடியும் நம்மளால அப்படின்னு நினைச்சு இது பண்ணிடணும். செகண்ட் சான்ஸையும் விட்டுட்டோன்னா அப்புறம் போயிடும்ல. அப்போ ஸ்ட்ராங்காக யார் இருக்காங்களோ கண்டிப்பாக அவங்க ஜெயிப்பாங்க. அதுக்கு ஒரு உதாரணமே நான் தான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்க முகத்தை டிவியில பார்த்த மூமெண்ட் ஞாபகம் இருக்கா? எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ப்ரோமோ போட்டிருந்தாங்க. அப்போ நான் பஸ்ஸில் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இதெல்லாம் முடிஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சு தான் வந்தோம், ஷூட்லாம் நடந்து. அப்போ பஸ்ஸில் ப்ரோமோ போட்டாங்கன்னு தம்பியெல்லாம் சொன்ன உடனே செல்லு எடுத்து பார்த்தேன். எனக்கு பயங்கரமாக அழ வந்தது. அப்போ பஸ்ஸில் இருக்கவங்கள்ட்டெல்லாம் காட்டுறேன், சரிங்க அப்போ பார்ப்பீங்களா சரிங்க அப்போ. அப்பயும் என்ன அவங்க கண்டுபிடிக்கல, ஏன்னா நான் அப்போ சுடிதாரில் இருந்தேன், கொஞ்சம் சாரியில் அதில் ரொம்ப மெச்சூரிட்டியாக இருந்ததையும் நட்சத்திராவை பார்த்து தான் கண்டுபிடிச்சேன். ஆமாம்மா இந்த பாப்பா தான் தூக்கி வச்சுட்டு நிற்கிறீங்க, ஆமாங்க்கா ஆமாங்க்கா அப்படின்ட்டு கை கொடுத்தாங்க எல்லாம். இப்போ வந்து ஒரு சின்னதா ஒரு செட்டுக்குள்ள ஒரு 40-50 பேர் சூழ்ந்து பாடுறதுன்றது வேற. ஆனா நீங்க வந்து கிராண்ட் ஃபினாலே பண்ணது வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு மேடை, அவ்வளோ ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள், 5000 பேருக்கு மேல ஒரு மக்கள் இருந்தாங்க. ஸோ அந்த ஸ்டேஜ்ல பாடுறப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? எப்படின்னா அது வந்து குளிர் ஜுரம் மாதிரி வந்துடுச்சு. நம்ம சொல்லலாம் நம்ம தைரியமா வந்து ஃபேஸ் பண்றோம், நம்மளதான் எல்லாம் தைரியம்னு சொல்றாங்களே, தைரியமா இருங்க. ஆனா வந்து உள்ளுக்குள்ள நான் இதுதான் வீக் தான், வெளியே கொஞ்சம் நம்மள பாடி ஸ்ட்ராங் பேஸ்மென்ட் வீக் அந்த மாதிரியா? அதான் உண்மை. ஒருவேளை இந்த இது வந்து என்னோட சரிகமபா டீம் பார்த்தாங்கன்னா சொல்லுவாங்க, இது என்ன தைரியமா பேசுது வர. ஆனா நான் நடுங்க பின்னாடிதான் மிரளுவேன், நடுங்குவேன். அந்த ஸ்டேஜ் ஏற வரைக்கும் அப்படி ஒரு நடுக்கம் இருக்கும். ஏன்னா நமக்கு இப்போ நம்ம தனியா பாடுறது வேற, தனியா நம்ம இன்னொருத்தவங்க நமக்கு மார்க் போடுறாங்க, நம்ம அந்த மார்க் போடுற அளவுக்கு படிக்கல, அது தெரியல, நம்ம ஓனா ஏதோ பாடிட்டு இருக்கோம். அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா பயம் வந்துடும். அங்க தைரியமா பாடுறாங்கன்னா முக்கால்வாசி அவங்க அது பாட்டை பத்தி தெரிஞ்சவங்க தான் இருக்க முடியும், பயமே இல்ல, அதை பத்தி நாலேஜ் இருக்கணும். ஆனா நல்ல நாலேஜ் இருக்கு. சுஷாந்திகா இவங்களே நடுங்குறாங்க, ஏன்னா 1 ஃபர்ஸ்ட் செலக்ஷன் செகண்ட் அப்படிதான் போறாங்க. போகும்போதே நடுங்குதுங்க, ஐயோ இந்த பிள்ளைங்க எல்லாம் தைரியமா இருக்குமே, ஏன் இப்படி நடுங்குதுங்க அப்படின்ட்டு. அவங்கள நடுங்குது பார்த்து உங்களுக்கு இன்னும் டென்ஷனா இருக்கும். எனக்கு ஐயோ உடல்ல என்னென்ன பண்ணணுமே எல்லாம் பண்ணதுமா, போயிட்டு வரேன் பாத்ரூமுக்கு, அப்படி நடுங்குறாங்க. அக்கா எனக்கு பயமா இருக்குக்கான்னு என்கிட்ட வந்து சொல்றாங்க. பயப்படாதனான்னு அவங்களுக்கு தைரியம் சொல்லிட்டு எனக்கு பயம். அந்த டைம்ல வந்து பாட்டு லைன்லாம் மறக்குது, புது பாட்டா இருக்கும், லைன் மறக்குது. முன்னாடி வந்து சிவானி பாடிட்டே இருக்கும் போதே எனக்கு லைன் மறந்துடுச்சு. உடனே என் தம்பிக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்றேன், டீம்லலாம் சொல்றேன். உடனே என்ன சொல்றாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை பவித்ரா, நீங்க காம் ஆகுங்க, அங்கே போயிட்டு ஒரு 10 நிமிஷம் நில்லுங்க. எல்லாம் மோட்டிவேஷன் பண்ணி அந்த கூட்டத்தை பார்த்து மிரளாதீங்க, 5 நிமிஷம் ஒரே இடத்துல நின்று அந்த கூட்டத்தை பாருங்க, பார்த்துட்டு காமாகுங்க. இவங்கெல்லாம் யாரு, நம்ம சொந்தம், நம்மள பார்க்க வந்திருக்காங்க, ஏன் நம்ம வந்து பயப்படணும் அப்படின்னு உங்களுக்கு உங்களே பேசிக்கிங்க அப்படின்னு பின்னாடி சொல்லி அனுப்பிச்சாங்க. அதைப்படிதான் நான் வந்தேனே. அது வரைக்கும் என் தம்பிகிட்ட சொன்னதையும் அவன் வேற வேண்டிட்டு இருக்கான். நான் எங்க அக்கா, ஏன்னா நான் வந்து இந்த சிநேகிதனே பாட்டுல விட்டுட்டு அப்படியே நின்னுட்டேன் பாட்டு. அதுல இருந்தே வந்து எல்லாருக்கும் பயம், இது என்ன ஆயிடுவீங்களோ அப்படின்னு. அதனால என் தம்பியும் வேண்டிட்டு இருக்கான்,
அப்போ போயிட்டு நான் நின்று எனக்கு அங்கேயே எமோஷ்னலாக ஆச்சு. என்ன கூட்டம், இவங்களாம் நம்ம அவ்வளோ கைத்தட்டல அப்படி அதெல்லாம் பார்க்கும்போது இவங்களாம் நமக்காக வந்தாங்க, நம்மளை பார்க்கறதுக்கு இவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்காங்களே. அது வேற லெவலு எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு இது போதும்ப்பா, என் லைஃப்பில் வந்து என்னென்ன ஹாப்பியை பார்க்க முடியுமோ பார்த்துட்டேன். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இவ்வளோ நாள் சப்போர்ட் வந்து உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் மூலியமாவோ இல்லை சோஷியல் மீடியா மூலியமாவோ தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பேசின அத்தனை பேருமே வந்து நேரில் வந்து உங்களுக்காக ஆதரவு தெரிவிச்சது எப்படி இருந்தது அந்த மொமெண்ட்டு? அதுதான் தார தாரையே ஊற்றுது கண்ணில் தண்ணி. அது எப்படின்னா, இப்போ நம்ம அட்வைஸ் பண்ணலாம். இப்போ நீ ஒருத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, உனக்கு என்ன தெரியும், அந்தந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் அந்த கஷ்டம் தெரியும்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை கஷ்டப்பட்டவங்க சொல்லும் போது ஏற்றுக்குவாங்க. சரி ஆமாம்ல, அந்த கஷ்டத்தில் அவங்க இருந்திருக்காங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வேலை. அதை போல் நான் கஷ்டத்துல இருந்து ஒரு சில பண்ணது அவங்களுக்கு வந்து அது மோட்டிவேட் ஆகிருக்கு. சரி இவங்க இப்படி பண்ணும்போது இவ்வளோ கஷ்டத்தில் ஏன் நம்ம பண்ண முடியாதுன்னு. அப்போ எப்படி இருக்கும், நம்ம சாதா ஒரு சிங்கர், நம்மளை வந்து ஒருத்தவங்க மோட்டிவேஷனாக வச்சுக்கணும்னு கிடையாது, அவங்கவுங்க வழியை பார்த்துட்டு போகிறாங்க. அப்போ நான் நினச்சேன், நம்ம போயிட்டா உங்களுக்கு உதாரணமாக இருக்கும், ஒரு இதாக இருக்கும். அட பவித்ரா நீ வேற லெவல் ரீ அப்படின்ட்டு எனக்குள்ளே நான் சொல்லிக்கிறேன். வேற லெவல் ரீ, எப்படி இப்படி பண்ணிட்டு இருக்கடி நீ, பார்க்கும் போது தாண்டி தெரியுது, உன்னோட பெருமை உனக்கே தெரியல அப்படின்னு எனக்குள்ளே நானே பேசிக்கிட்டேன். அப்படி ஒரு பாசம். இப்பவுமே ஒரு கடைக்கு போயிட்டா என்னை பார்க்குறவங்களாம் சரிதான், அப்படி ஒரு க்ளோஸ். அவங்களுக்கு வந்து நான் அவங்க வீட்லேயே ஆயிட்டேன். எடுத்ததுமே அம்மா நீங்கள் பவித்ரா தானே, ஹாய் ஹலோ அப்படிலாம் பேச மாட்டாங்க, இங்கே வாடி அப்படிதான் பேசுவாங்களே. அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, அந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் மொமெண்டம் கொடுத்தாங்க, அது பார்க்குறதுக்கு எவ்வளோ ஸ்பெஷலாக இருந்துச்சு? ஐயோ தேம்பி அழுதுருப்பேன் நான் அதில். அது ரொம்ப ஸ்பெஷலு. ஏன்னா வந்து நாங்கள் 3 பேரும் வந்து அவளோட ஃபர்ஸ்ட் பர்த்டேல தான் சேர்ந்து எடுத்தோம் ஃபோட்டோ. அப்புறம் வந்து ஏதோ ஒரு வாட்டி எடுத்தோம், அது கிளாரிட்டியாகவே இல்லை. ஒரு ஃப்ரேம் பண்ணணும் ஒரு ஃபோட்டோ அப்படின்னா என்கிட்ட இல்லை, எல்லாம் அவங்க மொபைலில் தான் இருந்தது. ஃபுல்லாக அவங்க மொபைல் ஃபோனே இல்லை, சுக்குநூறாக உடஞ்சிருச்சு. நாங்கள் 3 பேர் இருந்த ஃபோட்டோவே இல்லை, சும்மா அந்த ஏஐ மூலியமாக இப்போ பண்ணுறாங்களே அதான், அந்த ஃபோட்டோ தான். அப்படி ஃப்ரேம் பண்ணுற அளவுக்கு இல்லை. எனக்கு அந்த இதை பார்த்ததையுமே எனக்கு ஃபோட்டோவே இல்லாத இருந்தோம், ஆனால் ஒரு சிலையே நமக்காக செதுக்கி வந்திருக்குடா நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த டைமில். அது என்னமோ தெரியல, எங்கள் வீட்டுக்காரரை பார்த்தாலே எனக்கு சந்தோஷமாயிடும். நான் அந்தளவுக்கு அவங்க லவ் பண்ண, அவங்க எனக்கு அந்தளவுக்கு. அதில் பார்த்ததையுமே அவங்க குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு புன்னகையோட அந்த இது இருந்தது, புன்னகையோட இருந்தது. அதுதான் நிஜத்தில் உண்மை. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. ஐயோ கிருஷ்ணப்பா, எந்தெந்த இடங்களுக்குலாம் போகிறப்போ இங்கே இருந்திருந்தா இந்த மேடையில் இவர் என் கூட இருந்தது நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணியிருக்கோம்ல? நிறைய இடத்துல தோச்சு. ஃபினாலேயில் தோணுச்சு. இவ்வளோ கூட்டத்தில் அவங்க நம்ம கூட இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. டெடிகேஷன் ரவுண்டில் தான் எனக்கு ரொம்ப தோணுச்சு. ஏன்னா எல்லாருக்கும் சர்ப்ரைஸாக பாடினாங்க, சர்ப்ரைஸாக வந்தாங்க, எல்லாருக்கும் சர்ப்ரைஸாகவும் கூப்பிட்டு வந்தாங்க கண்ணை மூடி. நமக்கு இப்படி ஒன்று நடக்குமா, இப்போ நீ வருவியா, இப்போ யாராவது கடவுள் ஒரு இதை மாற்றி இந்த படத்தெல்லாம் பண்ணுற மாதிரி இப்போ நீ வருவியா அப்படின்னு அப்போ மிஸ் பண்ணேன்னா. நிறைய விஷயத்தில் மிஸ் பண்ணேன். மெகா ஆடிஷனில் மிஸ் பண்ணேன். எங்கள் வீட்டுக்காக இருந்தால் நமக்கு ஒரு நம்ம நம்ம 1000 இது இருந்தாலும் அது பர்சனல் நம்ம உறவுன்னு இருக்கும்ல, அது நான் நிறைய இடத்துல ஃபீல் பண்ணேன். பாடினதுலேயே ரொம்ப பிடிச்ச பாட்டு, அவருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, இந்த பாட்டு அடிக்கடி கேட்பாருன்னா என்ன பாட்டு சொல்லுங்க? எனது உயிரே உங்களுக்கு பிடிக்கும், அது உனக்காக பிறந்தேன். எந்த சண்டை வந்தாலும் அந்த ஒரு பாட்டாலே அந்த பாட்டு பாடி சமாதானப்படுத்துவீங்க. அந்த பாட்டு மட்டும் பாருங்க. கண்டிப்பாக. உனக்காக பிறந்தேனே எனதழகா, பிரியாம இருப்பேனே பகலிரவா, உனக்கு வாக்கப்பட்டு வருஷங்க போனா என்ன போகாத உன்னோட பாசம், என் உச்சி முத பாதம் வர என் புருஷன் ஆட்சி, ஊர்த்திக்காலதான் நிற்கும் அந்த முத்தாளம சாட்சி, எனக்காக பிறந்தாயே எனதழகே, இருப்பேனே மனசெல்லாம் உன எழுதி. இப்போ இந்த தருணத்தில் உங்கள் ஹஸ்பண்ட்க்கு ஏதாச்சும் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கேமரா பார்த்து சொல்லுங்க, கண்டிப்பாக அது அவருக்கு போய் சேர்ந்துருன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு இருப்பார்ல எங்கே இருந்தாலும், இது அவருக்காக ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. கிருஷ்ணப்பா, நீ நிறைய பார்த்து என்னை அப்படியே விட்டுட்டியோ,
அப்படியே விட்டுட்டு போயிட்டு எவ்வளோ எதுவுமே வழி பண்ணாத விட்டுட்டியோன்னு நான் நினச்சேன். ஆனால் நீ என்னை எங்கே வந்து உட்கார வச்சிருக்க பாரு. நம்ம டிவிலையும் படத்துலையும் செல்லில் பார்ப்போம், அந்த உயரத்தெல்லாம் எனக்கு காட்டி நீ என்னை வந்து இங்கே உட்கார வச்சுட்ட. நான் நினைக்கிறேன் நீ இருக்க, நீ 100% இங்கே இருக்க. இப்போ நான் பேசுறது கூட கேட்குறேன்னு நான் நினைக்கிறேன். நீ ஒருவேளை மனசுக்குள்ள கவலையாக இருந்தால் கவலைப்படாத. நான் வந்து நல்ல நிலைமைக்கு வந்துட்டேன், என்னை சுற்றி எல்லாம் நல்லவங்களா இருக்காங்க. நீ நிம்மதியாக இரு, எனக்கு அது போதும். நீ நிம்மதியாக இருந்தால் எனக்கு போதும். கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி எல்லா இடத்துலயும் உங்க கூடவே இருக்காரு, உங்க பக்கத்திலே இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட ஒரு சப்போர்ட், அவரோட ஒரு மோட்டிவேஷன். ஏன்னா நீங்க நிறைய இடத்துல சொல்றீங்க எனக்கு பிளாங்கா இருந்துச்சு ஆனா அங்க போய் நான் பாடிட்டேன்னு. அது எல்லாமே அவரோட ஒரு எனர்ஜி தான் நினைக்கிறேன். பக்கத்துல இருந்து உங்களை என்னைக்குமே மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாரு. MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. 1 2 4 இல்லத்தரசிகளின் நேரம். இது நமக்கான நேரம். ஸ்டார் விஜயில் இல்லத்தரசிகளின் நேரம்.